முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு உதவிடும் வகையில் பருப்பு, சர்க்கரை, நிவாரணப் பொருட்களை இலங்கை நாட்டிற்கும் அனுப்பப்படும் நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் 150.28 கோடி ரூபாய் செலவில் வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாடு வளர்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 மதுரையில் நடைபெற்றது. 56,766 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகளில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் ரூபாய் 3,065 கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கம் தொடக்க விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை கொளத்தூரில் 25.72 கோடி செலவில் குளிர்சாதன வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைத்து 15 நபர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.